வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்சிஎம்ஹெச்சோட லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். வாங்க டைரெக்டாக லைவ்க்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. காமன் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 30 அண்ட் 215 கேட்டிருக்காங்க. 30 மற்றும் 250 பொது பகா காரணியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு குயிக்காக சால்வ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 30, 50ன்ற 250ன்ற ரெண்டு நம்பர் வந்து பிரைம் ஃபேக்டரால் டிவைட் ஆகணும். அதாவது நமக்கு பிரைம் ஃபேக்டருங்கிறது என்ன? 2, 5, 7, 3 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து பிரைம் நம்பர்ஸாக தான் வரப்போகுது. அதாவது பிரைம் நம்பருங்கிறது என்ன? ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் வகுபடும், வேற எந்த நம்பராலையும் வகுபடாது. அப்போது பகா எண்ணுங்கிறது என்ன சொல்லிடலாம்? அதுக்கு வந்து ரெண்டு காரணிகள் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஃபேக்டர்ஸ். ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு மேற்பட்ட எண்கள் வந்து ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அதை வந்து பகு எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காம்போசிட் நம்பர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? சாரி, 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 × 5 30, 5 × 5 50, 50 × 5 250ன்னு கிடைக்கும். இந்த 6, 50 ரெண்டு நம்பரையும் வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 3 × 2 6, 25 × 2 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ரெண்டு பிரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த எந்த பிரைம் நம்பர்? 2, 5 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கீழேயே எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவங்க வந்து ஃபேக்டர்ஸை வச்சு போட்டிருக்காங்க. அதாவது 30ன்றது எந்தெந்த நம்பரால் வகுபடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1ஆல், 2ஆல், 3ஆல், 5, 10, 15, 30 இந்த நம்பராலாம் 30ன்ற நம்பர் வகுப்படும். அதே மாதிரி 250ங்கிறது பாருங்க, 1, 5, 2, 10, 25ன்ற நம்பரால் வகுப்படும். நமக்கு இங்கே பகா காரணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே காமனாக பகா எண்ணால் வகுப்படுற நம்பர் என்ன? 2 அப்படின்ற நம்பராக வகுத்திருக்காங்க. அதே மாதிரி 5ன்ற நம்பரால் வகுத்திருக்காங்க. சார் ரெண்டுமே 1ஆல் வகுப்படுமே சார். 1ன்றது பிரைம் நம்பரா சார்? 1ன்றது பிரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் அல்ல. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 2/5 அண்ட் 3/5 அண்ட் 1/2 ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டரில் இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கு எல்லாமே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சால்வ் பண்ணி ஆன்சரில் சொல்லுங்கள், லைவ் சேட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளாக தானே இருக்க போகுது, ஈஸியாக தான் இருக்க போது. எல்சிஎம்ங்கிறது என்ன? நமக்கு ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பராக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே போதும், நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னோம். ஸோ ஹச்சிஎஃப்ங்கிறது நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். அந்த காமன் நம்பர் தான் ஹச்சிஎஃப். அப்போது 5, 5, 2 இந்த காமனாக டிவைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. அப்போ நியூமரேட்டரில் கிடைச்ச நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6, டினாமினேட்டருக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? 6 என்பது கிடைக்க போகுது. யாரெல்லாம் கமெண்ட்டில் நல்லா சொல்லியிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ஹைஃபை கொடுத்துக்கோங்க. கரெக்டான ஆன்சர் வந்து 6 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்கோங்க, சேம் அதே தான். ஓகேங்களா? 6 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 5x - 10, 5x² - 20 இதோட எல்சிஎம் மா கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி சால்வ் பண்ணலாம்? டக்குன்னு ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. சால்வ் பண்ணவங்க சொல்லிடுங்க, சால்வ் பண்ணவங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 5x - 10 இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 5 காமனாக எடுக்கிறேன். அதாவது 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 5ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் மட்டும் நிற்கும். 10 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். அப்போது 5x - 10 அப்படின்றத நம்ம 5 × x - 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 5x² - 20 எப்படி எழுதலாம்? ரெண்டுத்திலிருந்து 5 நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுக்கிறப்போ x² - 4 அப்படின்னு இருக்கும். 4ன்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டுங்களா? அப்போ x² - 2² எழுதலாம். x² - 2² என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. a² - b²க்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b என்பது தான் ஃபார்முலா. ஸோ அதை அப்படியே டைரெக்டாக ஃபார்மேட் படி எழுதிடலாம். அப்போ x + 2 × x - 2. நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்ங்கிறது என்ன? காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். இங்கே காமனாக என்ன இருக்குது? 5, 5ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 5 அப்படின்றது வரப்போகுது. அப்போ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி, சி கட்டு.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன காமன் நம்பர் இருக்கு? x-2ன்ற நம்பர் வந்து காமனா இருக்கு. இங்க பாருங்க, இங்க x-2 த ஹோல் ஸ்கொயர்ன்னு போட்டாங்க. அப்ப ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் ஆன்சர் அப்படின்னு டைரக்ட்டா போட்டுறலாம். காமன் இல்லாத இந்த ஒரு x+2ன்ற டேர்ம் இருக்கே சார், அது எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணுமானா, கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. சேம் நம்ம சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த சம்மும் சால்வ் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் குடுத்துர்றேன். ரொம்பவே சிம்பிள். நம்மளோட 4த் சம் பார்த்துருங்க. நம்மளோட 4த் சம் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 1824ன்னு சொல்லியிருக்காங்க. மீ, போ, கான்னு சொல்லியிருக்காங்க. மீ பெரு பொது காரணின்னு சொல்லியிருக்காங்க. இத சம்டைம்ஸ் மீ, பே, வான்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல இந்த டேர்ம பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. இல்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? யாரெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சூப்பர், சூப்பர். எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? 18, 24 இந்த 2 நம்பரும் காமனா எதால வகுப்படும்? 6ஆல வகுப்படும். 3 × 6 18, 4 × 6 24. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 3 அண்ட் 4 பார்த்தீங்கன்னா, காமனா 1ஆல மட்டும் தான் வகுப்படும். வேற எந்த காமன் நம்பராலயும் வகுப்படாது. ஸோ டைரக்ட்டா நம்ம ஆன்சர 6ன்னு போட்டுறலாம். ஓகேங்களா? நமக்கான 5த் கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான 5த் கொஸ்டின் பாருங்க. ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. 2/3, 4/5, 6/25க்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பின்னத்துல ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, மேல இருக்க நம்பருக்கு எல்லாமே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழ இருக்க நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்போ? ஆன்சர் என்ன வரும்? டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நானும் சால்வ் பண்றேன். நீங்களும் சால்வ் பண்ணி ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க. மேல இருக்க நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோமா? அப்ப 2, 4, 6 ஹெச்சிஎஃப்ங்கிறப்போ 3 நம்பர் காமனா வகுப்படணும். 2ஆல வகுப்படும். 1 2 2, 2 × 2 4, 3 × 2 6 அப்படின்றப்போ நமக்கு ஆப்ஷன் டி மட்டும் வராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நியூமரேட்டர்ல 2ன்ற நம்பர் வரணும். அதே மாதிரி கீழே இருக்க நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 5, 25. அப்போ இந்த 3 நம்பரையும் இந்த 3 நம்பர்ல 2 நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ 5ஆல போட்டுறேன். 3, 1, 5ன்னு வரும். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனி நம்பர்ஸா இருக்கு. ஒரே நம்பரா இருந்தா தான் நம்ம டைரக்ட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டு போவோம். ஸோ வேற வேற நம்பரா இருக்கனால மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 5 25, 25 × 3 75. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 2/75 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாங்களா? ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிடுங்க. 2/75 ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, பின்னத்துல குடுக்குறப்போ நியூமரேட்டருக்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இதே வந்து நமக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா, நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா இதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? எல்லாரும் கரெக்ட்டா சால்வ் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இதே ஸ்பீட்ல போங்க. டக்கு 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 டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் x⁻n, x⁻n+1, x⁻n+2ன்னு குடுத்திருக்காங்க. அதாவது மீ, போ, வா, காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? இந்நேரம் டக்குன்னு நம்ம ஆளுங்கெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஹெச்சிஎஃப்ங்கிறது என்ன? காமனா இருக்கிறதுல பொதுவான உறுப்புல வந்து லோவஸ்ட் பவர். ஓகேங்களா? லோவஸ்ட் அடுக்கு கொண்டது தான் நமக்கான ஹெச்சிஎஃப் இருக்க போகுது. அப்போ x⁻ங்கிறது காமனா இருக்கு. அதுல லோயஸ்ட் பவர்ங்கிறது என்ன? x⁻n. ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்க? ரொம்பவே சூப்பர். ஈஸி தான். பாருங்க எக்ஸ்பிளனேஷன் அதே தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். குறைந்த அடுக்குகளை கொண்ட, ஓகேங்களா? குறைந்த அடுக்குகளை கொண்ட பொதுவானவைன்னு கொடுத்துருக்காங்க. சேம். இதே வந்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன? காமனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? காமன் டேர்ம்ல ஹையஸ்ட் பவர், உயர்ந்த அடுக்கு, ஹையஸ்ட் பவர், உயர்ந்த அடுக்கு எடுத்துக்கணும். பொதுவா இருக்கிறதுல காமன் இல்லாத டேர்ம் இருக்குமே சார், அப்ப என்ன சார் பண்றதுன்னா அந்த அன்காமன் இல்லாத டேர்மையும் எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சூப்பர். நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாடல் தான். எப்படி சார் இது ஹெச்சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இங்கே லாஸ்ட்டில் கொஸ்டினை பாருங்கள். அதிகபட்சம் அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே, கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கனாலே நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கனாலே போதுங்க. என்னென்ன நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்? 175, 175, 245, 385 இந்த 3 நம்பருக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதுதான் அதிகபட்ச தேவைப்படும் பெட்டிகளோட எண்ணிக்கையா இருக்கும். ஸோ 2 நம்பருமே காமனா 5ஆல டிவைட் ஆகும். 3 × 5 15, 5 × 5 25, 4 × 5 20, 9 × 5 45.
77 இன்ட்டு 5 385 அப்படின்னு கிடைக்குங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த 35, 49, 77 எல்லாமே எந்த நம்பரால் டிவைட் ஆகும் காமனா? 7ஆல டிவைட் ஆகும். 5 இன்ட்டு 7 35, 7 இன்ட்டு 7 49, 11 இன்ட்டு 7 77 அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ 5, 7, 11 இந்த நம்பர் எல்லாமே காமனா 1ஆல மட்டும் தான் வகுப்படும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கான கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது அதிகபட்ச தேவைப்படும் பெட்டிகளோட எண்ணிக்கை கிடைச்சிரும். 5 இன்ட்டு 7 35 என்பது தான் சரியான விடை. யாரெல்லாம் 35ன்றத ஆன்சரா போட்டீங்க? ரொம்பவே சூப்பர். எல்லாருக்குமே கிரேட். எல்லாரும் நல்லா சால்வ் பண்ணிருக்கீங்க. பாருங்க ஆன்சர் 35 பெட்டிகள் என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 8th கொஸ்டின் பார்த்துலாங்களா? 8th கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? மீ போவா கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கனாலே இப்பதான் சொன்னோம். கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கனாலே என்ன சொல்லணும்? HCF கண்டுபிடிக்கணும். இங்க மீ பெரு பொது காரணின்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்க ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களே சார், 62 78 109 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு வந்து ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களே சார், அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரோட தான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நமக்கு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுங்க. 62லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 60 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். 78க்கு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 3, 78லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 75. இந்த மாதிரி மீதி கொடுக்குறப்போ மைனஸ் பண்ணிட்டு HCF கண்டுபிடிச்சிருங்க. 109லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 105. ரிமைண்டரை கழித்ததுக்கு அப்புறம் வர நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிச்சிங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அதுவாக தான் இருக்கும். ஸோ எல்லா நம்பரும் 5ஆல் வகுப்படும். 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 12 இன்ட்டு 5 60, 15 இன்ட்டு 5 75, 21 இன்ட்டு 5 105 அப்படின்றது கிடைக்குங்க. 12, 15, 21 இந்த 3 நம்பருமே காமனாக 3ஆல் டிவைட் ஆகும். 4 இன்ட்டு 3 12, 5 இன்ட்டு 3 15, 7 இன்ட்டு 3 21. இந்த 4, 5, 7 இந்த 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தவிர வேறு எந்த நம்பராலையும் காமனாக வகுப்படாது. ஸோ லெஃப்ட்டில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 இன்ட்டு 3 15 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை தான் நமக்கு ப்ரொசீஜராக பெருசாக சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே தான் சிம்பிளாக நான் என்ன சொன்னேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க ப்ரொசீஜர் படி போட்டிருக்காங்க, பிரச்சனையே இல்லை. போட்டிருக்காங்கல்ல, போட்டிருக்கேன். நான் தான் இந்த புக்கை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ பிரச்சனை இல்லை. பட் நம்ம சிம்பிளாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம்ல சால்வ் பண்ணுறப்போ. அதுக்காக தான். ஏன்னா நம்ம புக்கில் எழுதி கொடுக்கறதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து நிறையவே வேறுபடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிமைண்டர் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டு HCF கண்டுபிடிச்சிருங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா. இதே லோயஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா அடுத்தடுத்ததுல பார்க்க போறோம். ஓகேங்களா? லோயஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினே. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்பாங்க. மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 6, 7, 8, 9 மற்றும் 12ஆல் வகுப்படும் பொழுது மீதி 1ஐ தரும் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து LCM கண்டுபிடிங்க. என்னென்ன நம்பர்? 6, 7, 8, 9, 12 இந்த 3 நம்பர் இருக்குங்களா? 3 நம்பர்ல 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 9, 12ன்றது 3ஆல் வகுப்படும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 இன்ட்டு 3 6, 7 அப்படியே வந்துடும், 8 அப்படியே வந்துடும். 3 இன்ட்டு 3 9, 4 இன்ட்டு 3 12. 2, 8, 4 இந்த நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 2 7 அப்படியே வந்துடும். 4 2 8 3 அப்படி வந்துடும். 2 இன்ட்டு 2 4. திருப்பி இந்த நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் போடுறேன். 1 7 2 இன்ட்டு 2 4 3 அப்படியே வந்துடும். 1 2 2. மீதி இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8, 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 7, 8 இன்ட்டு 9 72, 72 இன்ட்டு 7 72 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். கரெக்ட்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன், 70 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 70 இன்ட்டு 7 490, 2 இன்ட்டு 7 14. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 504ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 5 நம்பருக்கான LCM பார்த்தீங்கன்னா 504. அந்த 504 இந்த ரிமைண்டரோட ஆட் பண்ணிடுங்க. சிங்கிள் ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. அப்போ 504 + 1 505 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? யாரெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க? 505ன்றது பாருங்கள், 505 என்பது தான் சரியான விடை. அவங்க x-1ன்னு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 1 அங்கிட்டு போகும்போது +1 மாறும். 505 என்பது தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் LCM எடுத்துகிட்டு இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணிடுங்க. எப்போ சேம் ரிமைண்டராக இருக்கப்போ, ஒரே மீதியாக இருக்கப்போ அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான 10th சம் போயிடலாங்களா? ரொம்பவே ஈஸி தான். நமக்கான 10th சம் போயிடலாம். இந்த கொஸ்டினுக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களோ சூப்பர் சூப்பர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை சொல்லுங்கள். x² - x -12 மற்றும் x² - mx -18 மீ போவாங்கிறது x -4ன்னு கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இங்கே -4ன்னு கொடுத்துருக்காங்களா? இது ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x -4 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும்? ஆன்சர் நேரம் சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆன்சர் பார்த்துடலாம். எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சொன்னோம். ஸோ 4² - 4m
minus 8 equal to 0. அப்போது இங்கே இருக்க 4m வந்து அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ 4m equal to 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. அதுலேருந்து 8 மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணால் 8. 16 மைனஸ் 8 8 தான் கிடைக்க போகுது. 4m நமக்கு எம்மோட வேல்யூ தான் தேவை. ஸோ டைரெக்டாக கட் பண்ணிடலாம். 1 நாள் 4 2 இன்ட்டு 4 8. அப்போ எம்மோட வேல்யூ என்ன? 2 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணலைன்னா பாருங்கள், நம்மளே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கோம். உங்கள் புக்குக்காக நம்ம பெருசாக எழுதி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சேம் பேட்டர்ன் தான். பட் ஓகேங்களா, நம்ம சொல்கிறப்ப ஈஸியாக சொல்லிடலாங்க. நம்ம ஒரு இதை நம்ம சொல்கிறப்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதை ரிட்டனில் கொண்டு வரது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரொசீஜர் படி நம்ம போயிடுறது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 2 என்பது தான் சரியான விடை. சார் இது எனக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட் இருக்கோ, மேக்ஸ் ஆர் ரீசனிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 7339691304 என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் அந்த பிக்சர் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு உடனே வந்து நான் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்ன டவுட் இருந்தாலும் மெசேஜில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துலாங்களா? நமக்கான 11th சம் பார்த்தீங்கன்னா 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெருசாக சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 9ன்ற நம்பர் இருக்கா? அந்த நம்பரை எடுத்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, டியை வகுத்து பார்க்குறேன். எல்லா நம்பருமே 9ஆக இருக்குது. ஸோ இது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6ன்ற நம்பர் மீதி இருக்குது. 6 வந்து 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஏன்னா 3 9 வகுப்பட்டுரும். 9 கட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன 2 நம்பர் இருக்குங்களா? அந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்க. 6 + 6 12. 12ன்றது வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ கட் பண்ணிடலாம். 9ன்றது 9ஆல் வகுப்படும். 3 + 6 9. அப்போ 2 நம்பர் 9ஆல் வகுப்பட்டிருக்கு. என்ன 2 நம்பர்? 9999 9936 என்ற 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் சார் நமக்கு ஆன்சராக இருக்க போகுதுன்னா, நமக்கு 8ன்றது எதோட மல்டிபிள்? 2ஓட மல்டிபிளுங்களா? அப்போ லாஸ்ட்ல இருக்க நம்பர் மட்டும் 2ஆல் வகுபட்டுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 2ஆல் வகுப்படும். 8 வந்து 2ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. ஏன்னா 6ன்றது வந்து எக்ஸாக்டாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9936 அப்படின்றது தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த எல்சிஎம்மை வச்சு இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதால் டிவைட் பண்ணுவாங்க. 72 138ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9936ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 63 கிடைச்சிருக்கு. இந்த 63 கொண்டு வந்து 9999 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கான ஆன்சர் 9936 தான் திருப்பி கிடைக்க போகுது. ஸோ ப்ரொசீஜர் படி போடும்போது நமக்கான டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ ஷார்ட்டாகவே சால்வ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க? 12, 15 மற்றும் 18 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் குயிக்காக டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்டாங்கனாலே அது 9ஆல் மட்டும்தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகுங்கிறது ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 9 அல்லது 9ஓட மடங்கு வந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 9ஆல் வகுப்பட்டுன்னு சொல்லிடலாம். 1 + 1 2. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. 1 + 1 2, 2 + 5 7. ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி பாருங்கள். 1 + 2 3. 3ன்றது 9ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, பின்னத்தில் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி வராது. ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள் 9ஆல் டிவைட் ஆகும். 1 + 8 9ன்னு கிடைக்கும். ஸோ 9ன்றது கூடுதலாக வந்திருக்கு. இந்த மாதிரி 9ன்ற நம்பருக்கு வந்துச்சுனாலே அந்த நம்பர் வந்து 9ஆல் எக்ஸாக்டாக வகுப்படுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. யாரெல்லாம் இவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் ஃபயர் சிம்பிளுங்க. ஓகேங்களா? ஃபயர் சிம்பிளை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். பட் இதே ப்ரொசீஜர் தான். சேம் போன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் படி தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஷார்ட்டாகவே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 13th சம் பார்த்துருங்களா? ரொம்பவே ஈஸி தான்ப்பா. நம்ம 13th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய 6 இலக்க எண்ணு கேட்டிருக்காங்க. நம்ம மிகப்பெரிய 4 இலக்க எண் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். 24, 15, 36. 36ங்கிறது எதோட மல்டிபிள்? 9ஓட மல்டிபிள். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 9ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 நம்பர் 9 இருக்குது. 9ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இந்த 7ன்ற நம்பர் வந்து 9ஆல் வகுப்படாது. சேம் ஆப்ஷன் பி பாருங்கள். 3 நம்பர் 9, அடுத்த 2 நம்பர் கூட்டும்போது 9. ஆப்ஷன் பிங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். ஆப்ஷன் டி பாருங்கள். 3 9 இருக்குது. ஸோ 3 9மே 9ஆல் வகுப்படும். ஆனால் 7 + 8 15ன்ற நம்பர் வரும். 15 வந்து 9ஆல் வகுப்படாது. ஆப்ஷன் டி பாருங்கள். எல்லா நம்பருமே 9ன்னு இருக்குது. ஸோ 2 நம்பர் 9ஆல் வகுப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் வரப்போகுதுன்னா, நமக்கு 24 அப்படின்றதுல எதை மல்டிப்ளை பண்ணலாம்? 2 × 12 24. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் நம்பரை வகுத்து பார்க்குறேன். ஒரு நம்பர் வந்து கடைசியில் 0, 2, 4, 6, 8 அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 2ஆல் வகுப்படும். ஆனால் இங்கே 9ன்ற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். ஸோ இந்த நம்பர் வராது. ஆப்ஷன் பின்றதான் அப்போ நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. ஆப்ஷன் பின்றதான் நமக்கான
ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஈஸி தான். பாருங்க ஆப்ஷன் பி 999720 அப்படின்றது ஆன்சர். நமக்கான 14வது சம் பார்த்துருங்களா? நமக்கான 14வது சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 200 மற்றும் 300க்கு இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 நம்பருக்கு எல்சிஎம் என்ன? 6, 8, 9. 9, 6ன்றது 3ஆல டிவைட் ஆகும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணுறேன். 2 × 3 6, 8ன்றது அப்படியே வந்துடும். 3 × 3 9. இங்கே 2, 8ன்ற நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணுறேன். 1 2 2 4 2 8 3 அப்படின்றது வந்துடும். இதுக்கு மேலே சிம்ப்ளை பண்ண முடியாது. ஸோ எல் ஷேப்பில் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 9, 4 × 2 8. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு? 9 × 8 72ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 72ன்ற எல்சிஎம் வந்து 200க்கும் 300க்கு இடையில எவ்வளோ டைம் வருதுன்னு கேட்டிருக்காங்க. 72 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 216ன்னு கிடைக்குங்க. அதே மாதிரி 72 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 288ன்னு கிடைக்கும். அப்போ 2 டைம் மட்டும் தான் வந்திருக்கும். 2 நம்பர் மட்டும் தான் எக்ஸாக்டா 200க்கும் 300க்கும் இடையில வந்து 6, 8, 9 ஆகிய நம்பரால வகுபட்டிருக்கும். ஆனா 72 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360ன்னு போயிடும். ஸோ 200க்கும் 300க்கு இன்பிட்வீன்ல வரல. 72 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 144ன்னு கிடைக்கும். ஸோ 200 கிட்ட வரல. ஸோ அதுவும் வராது. அதனால தான் 2 நம்பர் மட்டும் தான் டிவைட் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 15வது சம் போயிருங்களா? நமக்கான 15வது சம் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4, 5, 6 மற்றும் 8 ஆகிய எண்களால் வகுபடும் மிகச்சிறிய முழு வர்க்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. முழு வர்க்க எண்ங்கிறது என்ன? எக்ஸாக்டா ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல எதுலாம் எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பரு? 900 அப்படிங்கிறது 30ஓட ஸ்கொயரு. 1200ங்கிறது எக்ஸாக்ட் ஸ்கொயர் இல்லை. 2500ங்கிறது எக்ஸாக்ட் ஸ்கொயர். எதோட ஸ்கொயரு? 50ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 2500. 3600ங்கிறது பார்த்தீங்கன்னா 60ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 3600. நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே 2 0 2 0ன்னு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா 8ஆலையும் வகுபடும். ஓகேங்களா? 4ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும் 2 நம்பர். ஓகேங்களா? பட் இந்த 8ஆல 900 அப்படின்றது டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்களேன். 8ஆல போடும்போது 1 8 8 பேலன்ஸ் என்ன 1, 1 8 8 பேலன்ஸ் என்ன 2, 2 8 16. அப்போ எக்ஸாக்டா 900ன்றது டிவைட் ஆகல. சேம் 2500 8ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன். 1 8 8 3 × 8 24 பேலன்ஸ் 1, 1 8 8 பேலன்ஸ் 2. 20ல் எத்தனை 8 இருக்கு? 2 8 16. 16 போச்சுன்னா பேலன்ஸ் 4 வருது. அப்போ இந்த 2500 எக்ஸாக்டா வகுபடாது. ஸோ 3 ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். கண்டிப்பா 3600 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனா டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். 2 நம்பர் ஆப்ஷனா வந்துச்சுன்னா வேற ஏதாவது நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3600 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 16th கொஸ்டின் போயிடலாங்களா? யாரெல்லாம் 15th கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க? ரொம்ப ஈஸி தான். ரொம்பவே ஈஸி தான். இந்த ஷார்ட்கட்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இதே ஃபார்மேட்ல தான் எல்லா சம்மும் சால்வ் பண்ணியிருக்கோம். இதே ஃபார்மேட்ல தான் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட், 5 டிஜிட், 6 டிஜிட் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப்ங்கிறது 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 50ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு மற்றொரு எண் அதர் நம்பர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் கிடச்சிடும். 1 50 50, 3 50, 150. அப்போ 3 × 4 12 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஸ்பீடாக நீங்களும் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 என்பது ஆன்சர். சரி, என்ன சார் வேகமாக போகிறீங்க அப்படின்னா, எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம்ங்கிறது 150, ஹச்சிஎஃப்ங்கிறது 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பருங்கிறது 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். 3 × 4 12. அதான் நான் டேரெக்டாகவே எழுதிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி டக்குன்னு இந்நேரம் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே கிரேட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக 25க்கு 25 போட்டுருவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 6006. அப்போ 2 சார்பகா எண்கள்ங்கிறப்போ பிரச்சனை இல்லை. எல்சிஎம் மட்டும் எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க 66ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து மற்றொரு எண் வந்து கிடச்சிரும். 6ஆல் அடிக்கிற 11 6 66, 1001 × 6 6006ன்னு கிடைக்கும். 11ஆல் அடிக்கிற 1 11 11, 9 11 99, பேலன்ஸ் 1, 11 இருக்கு. 1 11 11. அப்போ நமக்கான மற்றொரு எண் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 91 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சார்பகா எண்கள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சார்பகா எண்களோட ஹச்சிஎஃப் வந்து 1 தாங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 3 2 பிரைம் நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த பிரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன? 1. அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. 91க்கும் 66ம் ஏதாவது காமன் நம்பரால் வகுபடுமான்னு பாருங்க. காமன் நம்பரால் 1 தவிர வேற எந்த காமன் நம்பரால் வகுபடாது. அதுதான் சார்பகா
சார்பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. இரு சார்பகா எண்களோட HCF வந்து எப்பொழுதுமே 1 இருக்கும். அந்த கொஸ்டினும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 91 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பிக்சரை. ரொம்பவே சிம்பிள் தான், அதே ப்ரொசீஜர் தான். 1 நம்ம சொல்லாமல் டைரெக்டாக 6006 டிவைடட் பை 66ன்னு போட்டோம். நமக்கான 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. HCF வந்து x + 1, LCM வந்து x⁴ - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா x² the whole squared - 1ன்னு பிரிக்கிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² + b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? x² + 1 இன்ட்டு x² - 1ன்னு எழுதிக்கலாம். அதில் ஒரு பல்லுறுப்புக்கோவை வந்து x² + 1ன்னு கொடுத்துட்டு மற்றொன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுமே, எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம்ங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், x² + 1 இன்ட்டு x² - 1ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி HCFங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன x + 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு பாலினாமியல் எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன்? x² + 1ன்னு எடுத்துக்கிறேன். இதிலிருந்து y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x² + 1 x² + 1 கட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். பேலன்ஸ் என்ன இருக்கும்? x² - 1 இன்ட்டு x + 1 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. செக் பண்ணிக்கோங்க ஆன்சர். ஆப்ஷன் பி, x + 1 இன்ட்டு x² - 1 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 19வது கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3, 9 ஆகிய எண்களின் மீச்சியமா 9 எனில் அவற்றின் மீ போவான்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பரோட ப்ராடக்ட் அப்படின்றது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ 2 நம்பருங்கிறது 3 × 9ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9 9 கட் பண்ணுறா நமக்கு என்ன கிடைக்கும்? HCF அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 என்பது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 3 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் மீ போ கா, அதாவது HCF வந்து 2, அதோட எல்சிஎம் வந்து 154. அந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள வேறுபாடு வந்து 8னா 2 நம்பரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா x + y the whole squared-ஐயும் x - y the whole squared-ஐயும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4xy அப்படின்றது கிடைக்கும். ஓகே சார், xyன்றது நமக்கு 2 நம்பர் சார், அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் நமக்கு கொடுக்கலையே சார். இடுக்கு தம்பி, நமக்கு கொடுத்துருக்காங்க எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 நம்பரோட ப்ராடக்ட். எல்சிஎம்ங்கிறது 2, சாரி ஹச்சிஎஃப்ங்கிறது 2, எல்சிஎம்ங்கிறது 154. 2 மல்டிப்ளை பண்ணால் 308 அப்படின்றது கிடைக்குங்களா? ஸோ 308 அப்படின்றது எக்ஸ்ஒய்யோட வேல்யூ. x - y the whole squaredங்கிறது 8 the whole squared. அப்படியே இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ x + y the whole squared மட்டும் வச்சுக்கிட்டு 4 × xyக்கு பதிலாக 308. இங்கே இருக்க -xy ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது +x - y the whole squared மாறும். x - yங்கிறது 8, அதை ஸ்கொயர் பண்ணும்போது 8 ஸ்கொயர் மாறும். 4 வந்து 308ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1296, சாரி 1332, 1232ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. 1232யும் 64யும் கூட்டினீங்கன்னா 1236, சாரி 96ன்னு கிடைக்குங்க. 36னே வருது. 1296ன்னு கிடைக்கும். இதில் வந்து நமக்கு x + y the whole squared தான் தெரிஞ்சிருக்கு. இதுலேருந்து நம்ம x + y கண்டுபிடிக்கணும். ஸோ x + y யோட வேல்யூ என்ன? சிம்பிளாக √1296 அப்படின்றத போட்டுருங்க. ரெண்டு நம்பரை பிரிச்சுருங்க ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா. இங்கே இருக்க 9 விட்டுட்டு பேலன்ஸ் பாருங்கள். 6 எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும்? 4 ஸ்கொயர் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், 4ன்ற ஆப்ஷன் இல்லை. அப்போ இது மட்டும்தான் கட்டு. பேலன்ஸ் இருக்க நம்பர் தான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கீங்க? 12ன்னு இருக்குங்க. 12ங்கிறது எதுக்கு பக்கத்தில் இருக்குது? ஸ்கொயர் வேல்யூ 3யோட ஸ்கொயர் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் 36 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். நோட் பண்ணிக்கோங்க, சிம்பிள் தான். ஓகேங்களா, நம்ம ஈஸியாகவே சொல்லிட்டோம். ஸோ அந்த ப்ரொசீஜரை சால்வ் பண்ணி ஆன்சரை கரெக்டாக கொண்டு வந்துருந்தீங்கனாலே போதும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான லைவ் தான். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கோம். இதே லெவலுக்கு நீங்களும் மெயின்டைன் பண்ணி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 25க்கு 25 போட முடியும். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.